வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தங்க நகைகள் மீது வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதில் இஎம்ஐ முறையை அறிமுகப்படுத்திய வங்கிகள் யோசித்து வருகின்றனர். இதற்கென புதிய கொள்கைகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடன்களை அனுமதிப்பதில் உள்ள குறைபாடுகளை ஆர்பிஐ சுட்டிக்காட்டியதோடு அடுத்த இஎம்ஐ விருப்பத்தையும் பரிசீலித்துள்ளது. தங்க கடன் விநியோகத்தில் வங்கிகள் மற்றும் தங்க கடன் வாங்கும் நிறுவனங்களில் குறைபாடுகளை இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சமீபத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இவற்றை கடக்க வங்கிகள் புதிய அணுகுமுறை கொண்டு வர முயற்சித்து வருகின்றன. கடன் தொடங்கப்பட்ட உடனே வட்டி மற்றும் அசலை சமமான மாதத்தில் தவணையில் இஎம்ஐ செலுத்துவதற்கான புதிய கொள்கை நடைமுறையில் உள்ளது. இது தவிர கடன் வாங்குபவர்கள் தங்கத்திற்கென எதிராக கடன் வழங்குவதற்கென காலக்கடன்களையும் வழிமுறையை செய்து ஆராய்கின்றனர். வங்கிகளின் மூத்த அதிகாரிகள் ஒருவர் கூறுகையில் கடனாளிகளின் திரும்ப செலுத்தும் திறனை பார்க்கவும் கடன் வழங்குவதையும் கடன் வழங்குவதில் முறைகேடுகள் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. ஆதாரம் பயன்பாட்டு கண்காணிப்பு, ஏல வெளிப்படைத்தன்மை, கடனுக்கு மதிப்பு விகித கண்காணிப்பு, தங்க கடனுக்கென ஆபத்து எடைகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் உள்ள சிக்கல்களை கண்டறிந்த பின்னர் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. பகுதி மட்டுமே செலுத்தி விரைவாக திருப்பி செலுத்தும் தங்க கடன்களை கடன் வாங்கியவர்கள் ஒரே நேரத்தில் திருப்பி செலுத்த வேண்டும் அல்லது பகுதியளவு பணத்தை திருப்பி செலுத்துவதற்கென மற்றொரு விருப்பமும் உள்ளது. கடன் வாங்கியவர் அசல் மற்றும் வட்டியை உரிய தேதிக்குள் செலுத்த வேண்டும். இத்துடன் தங்க கடனை இஎம்ஐ மூலம் திருப்பி செலுத்தும் புதிய வசதி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வங்கி ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலாண்டுகளாகவே வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிகளில் தங்க கடன் போர்ட்போலியோ அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது. பின்னணியில் ஆர்பிஐ சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. தங்க விலை உயர்வால் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை வங்கிகளுக்கு தங்க நகைகள் மீதான சில்லறை கடன் 37% உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 30 வரை வங்கிகள் ரூபாய் 1.4 லட்சம் கோடி நகை கடன்களை வழங்கியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 51% அதிகமாகும். தங்க விலை உயர்வால் தங்கத்திற்கு கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகை கடனை பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மூலியமாக செலுத்தலாம் என புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுக்கு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.